என் தடைப்பட்ட இமயப் பயணம். அத்தியாயம் 4. ஏதாவது ஒரு சிறு சாக்கு சொல்லிவிட்டு உன் வகுப்பறையை விட்டு வெளியேறு. ஒரு குதிரை வண்டியை அமர்த்திக்கொள். என் வீட்டில் உள்ள யாரும் உன்னை பார்க்க முடியாதவாறு சந்தில் நின்று கொள். இமயமலைக்கு என்னுடன் வருவதற்கு திட்டமிட்டிருந்த என் உயர்நிலைப் பள்ளி நண்பனான அமர்மித்தருக்கு நான் இறுதியாக கொடுத்திருந்த குறிப்புகள் இவை. நாங்கள் ஓடிப்போவதற்கு அடுத்த நாள் தேர்ந்தெடுத்திருந்தோம். என் தமையன் ஆனந்தா என் மீது எப்பொழுதும் ஒரு கண் வைத்திருந்தபடியால் முன்னெச்சரிக்கைகள் தேவையாக இருந்தன. என் மனதில் தப்பியோடும் எண்ணம் மேலோங்கியவாறு இருக்கிறது என்று சந்தேகித்து அத்திட்டங்களை முறியடிக்க அவன் தீர்மானித்திருந்தான். அந்த தாயத்து ஆன்மீகத்தை ஊக்குவிக்கும் ஒரு பொருளாக என்னுள் அமைதியாக வேலை செய்த வண்ணம் இருந்தது. அடிக்கடி என் மனத்திரையில் தோன்றிய என் குருதேவரின் முகத்தை இமயப்பனிச்சாரலுக்கிடையே காண இயலும் என்று நம்பினேன். தந்தை நிரந்தரமாக கல்கத்தாவிற்கு மாற்றப்பட்டதால் குடும்பம் இப்போது கல்கத்தாவில் இருந்தது. இந்திய மரபை குடும்ப வழிபாடு பரம்பரை குடும்ப வழிபாடு ஆனந்தா தன் மனைவியை எங்கள் வீட்டில் வசிப்பதற்கு அழைத்து வந்திருந்தான். அங்கு ஒரு சிறு அறையில் நான் தினசரி தியானத்தில் ஈடுபட்டும் இறைவனை தேடுவதற்கு என் மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டும் இருந்தேன். நினைவில் என்றும் நிற்கக்கூடிய அந்த அடுத்த நாள் காலை அபசகுனமான மழையுடன் தொடங்கியது. அமருடைய வண்டி சக்கரங்களில் சத்தத்தை தெருவில் கேட்டதுமே அவசரமாக நான் ஒரு கம்பளி, ஒரு ஜதை செருப்புகள், 1-2 அரைக்கச்சைகள், ஒரு ஜபமாலை, லாகூரி மகாசாயரின் படம் மற்றும் பகவத்கீதையின் ஒரு பிரதி இவைகளை ஒரு மூட்டையாக கட்டி 3வது மாடியிலிருந்து என் அறையின் ஜன்னல் வழியாக வீசி எறிந்தேன். நான் வேகமாக படிகளில் இறங்கி வாசலில் மீன் வாங்கிக் கொண்டிருந்த என் சித்தப்பாவை தாண்டி சென்றேன். என்ன பரபரப்பு! அவரது பார்வை என் மீது சந்தேகத்துடன் சுழன்றது. நான் அவரை நோக்கி எதையும் காட்டிக்கொள்ளாத புன்னகை ஒன்றை வீசிவிட்டு சந்தை நோக்கி நடந்தேன். என் மூட்டையை திரும்ப எடுத்துக்கொண்டு சதித்திட்டத்திற்குரிய எச்சரிக்கையுடன் நான் அம்மருடன் சேர்ந்து கொண்டேன். நாங்கள் வியாபார மையமாகிய சாந்தினி சவுக்கை நோக்கி வண்டியில் விரைந்தோம். ஆங்கில உடைகளை வாங்குவதற்காக பல மாதங்களாகவே சிற்றுண்டிக்காக கிடைத்த எங்கள் பணத்தை நாங்கள் சேமித்து வைத்திருந்தோம். சாமர்த்தியமாக என் அண்ணன் சுலபமாக துப்பறியும் வேலையை செய்துவிடுவான் எனத் தெரிந்து கொண்டு ஐரோப்பிய உடைகளை அணிந்து அவனை ஏமாற்றிவிட நினைத்தோம். ரயில் நிலையத்திற்கு போகும் வழியில் ஜதிந்தா என நான் அழைக்கும் என் ஒன்றுவிட்ட சகோதரன் ஜோதின் ஜோஷுவிற்காக நின்றோம். இமயத்திற்கு சென்று ஆர்வத்துடன் குருவை தேடுவதில் புதிதாக மனமாற்றம் பெற்றவன் இவன். நாங்கள் தயாராக வைத்திருந்த புதிய உடைகளை அவன் அணிந்து கொண்டான். நான் நன்கு உருமாறிவிட்டதாக நாங்கள் நம்பினோம். ஒரு ஆழ்ந்த வெற்றி உணர்வு எங்கள் இதயங்களை ஆட்கொண்டது. இப்பொழுது நமக்கு வேண்டுவதெல்லாம் கித்தான் காலணிகள்தான். நான் ரப்பர் காலணிகள் விற்கும் கடையை நோக்கி என் தோழர்களை அழைத்துச் சென்றேன். இப்புனித பயணத்தில் மிருகங்களை கொல்வதால் மட்டுமே கிடைக்கும் தோலினால் செய்யப்பட்ட எந்த பொருளும் வேண்டாம். நான் பகவத்கீதையின் மேலிருந்த தோல் அட்டையையும் ஆங்கில நாட்டில் செய்யப்பட்ட என் தொப்பியின் தோல் பட்டைகளையும் எடுத்தெறிய வழியில் நின்றேன்.
பட்டைகளையும் எடுத்தெறிய வழியில் நின்றேன். ரயில் நிலையத்தில் நாங்கள் பர்த்வானுக்கு பயணச்சீட்டு ஒரு யோகியின் சுயசரிதம் வாங்கினோம். ரயில் நிலையத்தில் நாங்கள் பர்த்வானுக்கு பயணச்சீட்டு ஒரு யோகியின் சுயசரிதம் வாங்கினோம். அங்கிருந்து இமயத்தின் அடிவாரத்தில் உள்ள ஹரிதுவாருக்கு வண்டி மாறுவதாக திட்டமிட்டிருந்தோம். எங்களைப் போலவே புகழ்வண்டியும் ஓட ஆரம்பித்த பிறகு என் பிரமாதமான எதிர்பார்ப்புகள் சிலவற்றைப் பற்றி கூறினேன். சற்றே நினைத்து பாருங்கள். நான் உணர்ச்சியுடன் கூறினேன். குருமார்க்கங்களால் நாம் உபதேசிக்கப்படுவோம். பேரண்ட உணர்வின் பரவச நிலையை நாம் அனுபவிப்போம். இமயமலையின் காட்டு விலங்குகள் நம் அருகில் சாதுவாக வந்து நிற்கும் அளவிற்கு நம் உடலில் காந்த சக்தி பெருகும். புலிகளெல்லாம் சாதுவாக பூனைகளைப் போன்று நம் அன்பு வருடுதலுக்காக காத்து நிற்கும். நடக்கக்கூடிய ஒரு காட்சியை உருவகமாக யதார்த்தமாகவும் சித்தரித்து மெய்மறக்கச் செய்யும் என்று நினைத்து நான் கூறிய இக்குறிப்பு அமரிடமிருந்து உற்சாகமானதொரு புன்னகையை வருவித்தது. ஆனால் ஜதீதா தன் பார்வையைத் திருப்பி ஜன்னல் வழியாக ஓடிச் சென்று கொண்டிருக்கும் காட்சிகளை காண்பதில் செலுத்தினான். பணத்தை 3 பாகங்களாக பிரித்துக் கொள்ளலாம். ஜதீதா இந்த யோசனையுடன் தன் நீண்ட மௌனத்தைக் கலைத்தான். பர்த்வானில் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே நம் பயணச்சீட்டுகளை வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் மூவரும் ஒன்றாக வீட்டை விட்டு ஓடுகிறோம் என்பதை ரயில் நிலையத்தில் யாரும் ஊகிக்க முடியாது. பர்த்வானில் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே நம் பயணச்சீட்டை வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் சந்தேகப்படாமல் ஒப்புக்கொண்டேன். அந்திப் பொழுதில் எங்கள் ரயில் வண்டி பர்த்வானில் நின்றது. ஜதீதா பயணச்சீட்டு அலுவலகத்துக்குள் நுழைந்தான். அமரும் நானும் பிளாட்பாரத்தில் அமர்ந்திருந்தோம். நாங்கள் 15 நிமிடங்கள் காத்திருந்த பிறகு விசாரித்ததில் பயனொன்றுமில்லை. எல்லா பக்கங்களிலும் பயத்தின் அவசரத்துடன் அவன் பெயரைக் கூவி அழைத்தோம். ஆனால் அவனோ அச்சிறிய நிலையத்தைச் சுற்றியிருந்த முன்பின் தெரியாத இருண்ட சுழலில் மறைந்து விட்டிருந்தான். நான் முழுமையாகச் சோர்ந்து அதிர்ச்சியால் ஒருவிதமான உணர்வு மரத்துப்போன நிலையில் இருந்தேன். இந்த மனச்சோர்வு தரும் சம்பவத்திற்கு இறைவன் ஏன் சம்மதித்தார்? நான் மிக கவனத்துடன் ஏற்பாடு செய்த இறைவனைத் தேடும் என் முதல் அன்பு பயணம் கொடூரமாக பாழ்படுத்தப்பட்டது. அமர், நாம் வீடு திரும்ப வேண்டும். நான் ஒரு குழந்தையைப் போல அழுது கொண்டிருந்தேன். ஜதீதாவின் உணர்ச்சியற்ற பிரிவு ஓர் அபசகுனம்தான். இந்த பயணம் தோல்வியில்தான் முடியும். இறைவனிடம் உனக்கு உள்ள அன்பு இவ்வளவுதானா? நம்பிக்கை துரோகியான நண்பன் மூலம் ஏற்பட்ட ஒரு சிறு சோதனையை உன்னால் தாங்க முடியாதா? தெய்வ சோதனை என்று அமர் குறிப்பிட்டதும் நான் என் மனதை திடப்படுத்திக் கொண்டேன். நாங்கள் பெயர் பெற்ற பர்த்வான் இனிப்பு பண்டங்களான ஷீதா போக், தெய்வத்தாய்க்குரிய உணவு மோதி, இனிப்பு பூந்தி ஆகியவைகளை உண்டு பசியாறினோம். சில மணி நேரங்களுக்குப் பிறகு பரேலி வழியாக ஹரித்துவாருக்கு ரயிலேறினோம். மறுநாள் முகல்சராயில்
ரயில் மாறி நாங்கள் பிளாட்பாரத்தில் காத்திருக்கும் பொழுது மிக முக்கியமானதொரு செய்தியைப் பற்றி விவாதித்தோம். அமர், வெகு சீக்கிரத்தில் நாம் ரயில்வே அதிகாரிகளால் துருவி விசாரிக்கப்படுவோம். என் அண்ணனின் மதிநுட்பத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. விளைவு எதுவாயினும் சரி, நான் பொய் கூறமாட்டேன். முகுந்தா, நான் உன்னைக் கேட்பதெல்லாம் நீ சும்மா இரு என்பதுதான். நான் பேசும்பொழுது பரிகசிக்கவோ சிரிக்கவோ கூடாது. இந்த சமயத்தில் ஓர் ஐரோப்பிய நிலைய அதிகாரி என்னிடம் வந்தார். அவர் தன் கையில் ஒரு தந்தியை வைத்துக்கொண்டு அசைத்ததும் நான் அதிலுள்ள செய்தியை உடனே கிரகித்துக் கொண்டேன். நீ கோபித்துக்கொண்டு வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டாயா? ஒரு யோகியின் சுயசரிதம் வாங்கினேன். அங்கிருந்து இமயத்தின் அடிவாரத்திலுள்ள ஹரித்துவாருக்கு வண்டி மாறுவதற்காக திட்டமிட்டிருந்தோம். எங்களைப் போலவே புகைவண்டியும் ஓட ஆரம்பித்ததற்குப் பிறகு என் பிரமாதமான எதிர்பார்ப்புகள் சிலவற்றைப் பற்றி கூறினேன். சற்றே நினைத்துப் பாருங்கள். நான் உணர்ச்சியுடன் கூறினேன். குருமார்களால் நாம் உபதேசிக்கப்படுவோம். பேரண்ட உணர்வில் பரவச நிலையை நாம் அனுபவிப்போம். இமயமலையின் காட்டு விலங்குகள் நம் அருகில் சாதுவாக வந்து நிற்கும் அளவிற்கு நம் உடலில் காந்த சக்தி பெருகும். புலிகள் எல்லாம் சாதுவான பூனைகளைப் போன்று நம் அன்பு வருடுதலுக்கு காத்து நிற்கும். நடக்கக்கூடிய ஒரு காட்சியை உருவகமாகவும் யதார்த்தமாகவும் சித்தரித்து மெய்மறக்கச் செய்யும் என்று நினைத்து நான் கூறிய இக்குறிப்பு அமரிடமிருந்து உற்சாகமானதொரு புன்னகையை வருவித்தது. ஆனால் ஜதீந்தா தன் பார்வையைத் திருப்பி ஜன்னல் வழியாக ஓடிச் சென்று கொண்டிருந்த காட்சிகளைக் காண்பதில் செலுத்தினான். பணத்தை 3 பாகங்களாக பிரித்துக் கொள்ளலாம். ஜதீந்தா இந்த யோசனையுடன் தன் நீண்ட மௌனத்தை கலைத்தான். பர்த்வானில் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே நம் பயணச்சீட்டை வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மூவரும் ஒன்றாக வீட்டை விட்டு ஓடுகிறோம் என்பதை நிலைய அதிகாரி ரயில் நிலையத்தில் யாரும் ஊகிக்க முடியாது. நான் சந்தேகப்படாமல் ஒப்புக்கொண்டேன். அந்த அந்திப்பொழுதில் எங்கள் ரயில் வண்டி பர்த்வானில் நின்றது. ஜதீந்தா பயணச்சீட்டு அலுவலகத்திற்குள் நுழைந்தான். அமரும் நானும் பிளாட்பாரத்தில் அமர்ந்திருந்தோம். நாங்கள் 15 நிமிடங்கள் காத்திருந்த பிறகு விசாரித்ததில் பயனொன்றுமில்லை. எல்லா பக்கங்களிலும் பயத்தின் அவசரத்துடன் அவன் பெயரைக் கூவி அழைத்தோம். ஆனால் அவனோ அச்சிறிய நிலையத்தைச் சுற்றியிருந்த முன்பின் தெரியாத இருண்ட சூழலில் மறைந்து விட்டிருந்தான். நான் முழுமையாகச் சோர்ந்து அதிர்ச்சியால் ஒருவிதமான உணர்வு மறந்து போன நிலையிலிருந்தேன். இந்த மனச்சோர்வு தரும் சம்பவத்திற்கு இறைவன் ஏன் சம்மதித்தார்? நான் மிக கவனத்துடன் ஏற்பாடு செய்த இறைவனைத் தேடும் என் முதல் அன்பு பயணம் கொடூரமாக பாழ்படுத்தப்பட்டது. அமர் நம் வீடு திரும்ப வேண்டும். நான் ஒரு குழந்தையைப் போல அழுது கொண்டிருந்தேன். ஜதீந்தாவின் உணர்ச்சியற்ற பிரிவு ஓர் அபசகுனம்தான். இந்த பயணம் தோல்வியில்தான் முடியும். இறைவனிடம் உனக்கு உள்ள அன்பு இவ்வளவுதானா? நம்பிக்கை துரோகியான நண்பன் மூலம் ஏற்பட்ட ஒரு சிறு சோதனையை உன்னால் தாங்க முடியாதா? தெய்வ சோதனை என்று அமர் குறிப்பிட்டதும் நான் என் மனதை திடப்படுத்திக் கொண்டேன். நாங்கள் பெயர் பெற்ற பர்த்வான் இனிப்பு பண்டங்களான ஷிதாபோக் தெய்வத்தாய்க்குரிய உணவு, மோதி, இனிப்பு பூந்தி ஆகியவைகளை உண்டு பசியாறினோம். சில மணி நேரங்களுக்குப் பிறகு பரேலி வழியாக ஹரித்துவாருக்கு ரயில் ஏறினோம். மறுநாள் முகல்சராயில் ரயில் மாறி நாங்கள் பிளாட்பாரத்தில் காத்திருக்கும் பொழுது மிக முக்கியமானதொரு செய்தியைப் பற்றி விவாதித்தோம். அமர், வெகு சீக்கிரத்தில் நாம் ரயில்வே அதிகாரிகளால் துருவி விசாரிக்கப்படுவோம். என் அண்ணனின் மதிநுட்பத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. விளைவு எதுவாயினும் சரி,
நான் பொய் கூற மாட்டேன். முகுந்தா, நான் உன்னை கேட்டுக்கொள்வதெல்லாம் நீ சும்மா இரு என்பதுதான். நான் பேசும்பொழுது பரிகசிக்கவோ சிரிக்கவோ கூடாது. இந்த சம்பவத்தில் ஓர் ஐரோப்பிய நிலைய அதிகாரி என்னிடம் வந்தார். அவர் தன் கையில் ஒரு தந்தியை வைத்துக்கொண்டு அசைத்ததும் நான் அதிலுள்ள செய்தியை உடனே கிரகித்து கொண்டேன். நீ கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டாயா? இல்லையே. அவருடைய கேள்வி அமைந்த விதத்தினால் தீர்மானமாக பதில் கூற வழி கிடைத்தது பற்றி எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவருடைய கேள்வி அமைந்திருந்த விதத்தினால் தீர்மானமாக பதில் கூற வழி கிடைத்தது பற்றி எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய முறையல்லாத நடத்தைக்கு என் கோபம் காரணமல்ல, ஆன்மீக வேட்டைதான் காரணம் என்பதை நான் அறிவேன். என்னுடைய முறையல்லாத நடத்தைக்கு என் கோபம் காரணமல்ல, ஆன்மீக வேட்டைதான் காரணம். பிறகு அந்த அதிகாரி அமர் பக்கம் திரும்பினார். அவ்விருவருக்கிடையே தொடர்ந்து சாமர்த்தியமான உரையாடலை கேட்டு சிரிக்காமல் ஏற்கனவே சென்று கொண்டு பிறகு அந்த அதிகாரி அமர் பக்கம் திரும்பினார். அவ்விருவருக்குமிடையே தொடர்ந்த சாமர்த்தியமான உரையாடலை கேட்டு சிரிக்காமல் ஏற்கனவே செய்து கொண்ட ஆலோசனையின்படி என்னை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் கடினமாகிவிட்டது. மூன்றாவது பையன் எங்கே? அவர் தன் குரலில் முழு அதிகாரத்தையும் செலுத்தி பேசினார். சொல், உண்மையை சொல். ஐயா, நீங்கள் மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பதை காண்கிறேன். இங்கே நாங்கள் இருவர்தான் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? அமர் துடுக்காய் புன்முறுவல் செய்தான். மூன்றாவது பையனை வரவழைக்க நான் மந்திரவாதி இல்லையே என்றான் அமர். அந்த அதிகாரி அந்த அதிக பிரசங்கித்தனமான பதிலை கேட்டு கொஞ்சம் சங்கடமடைந்து தெரித்தது. அவர் வேறு விதமாக தன் தாக்குதலை தொடுத்தார். உன் பெயர் என்ன? என்னை தாமஸ் என்று கூப்பிடுவார்கள். நான் ஒரு ஆங்கிலேய தாய்க்கும் கிறிஸ்தவராக மதம் மாறிய இந்திய தந்தைக்கும் மகனாக பிறந்தவன். உன் நண்பனின் பெயர் என்ன? நான் அவனை தாம்சன் என அழைப்பேன். இதற்குள் நான் உள்ளே அடக்கிக் கொண்டிருந்த சிரிப்பு அதன் உச்ச நிலையை எட்டிவிட்டது. தெய்வாதீனமாக அப்பொழுது புறப்படுவதற்குரிய வண்டியில் கூவலொலி கேட்கவே நான் சொல்லிக் கொள்ளாமல் ரயிலை நோக்கி ஓடினேன். அமர் அந்த அதிகாரியுடன் பின்தொடர்ந்து வந்தான். அவர் எங்களை நம்பியதுடன் எங்களை ஐரோப்பியர் அமரும் பெட்டியில் ஏற்றிவிடும் அளவுக்கு உதவ முன்வந்தார். என்னை தாமஸ் என்று கூப்பிடுவார்கள். நான் ஒரு ஆங்கிலேய தாயும். உன் நண்பன் பெயர் என்ன? நான் அவனை தாம்சன் என அழைப்பேன். இதற்குள் நான் உள்ளே அடக்கிக் கொண்டிருந்த சிரிப்பு அதன் உச்ச நிலையை எட்டிவிட்டது. தெய்வாதீனமாக அப்பொழுது புறப்படுவதற்குரிய வண்டியின் கூவலொலி கேட்கவே நான் சொல்லிக் கொள்ளாமல் ரயிலை நோக்கி ஓடினேன். அமர் அந்த அதிகாரியுடன் பின்தொடர்ந்து வந்தான். அவர் எங்களை நம்பியதுடன் எங்களை ஐரோப்பியர்கள் அமரும் பெட்டியில் ஏற்றிவிடும் அளவுக்கு உதவ முன்வந்தார். பாதி ஆங்கிலேய பையன்கள் இருவர் இந்தியர்களுக்கான பெட்டியில் பயணம் செய்வது உண்மையில் அவருக்கு சங்கடமாக இருந்தது போலும். பாதி ஆங்கிலேய பையன்கள் இருவர் இந்தியர்களுக்கான பெட்டியில் பயணம் செய்வது உண்மையில் அவருக்கு சங்கடமாக இருந்தது போலும். அவர் மரியாதையுடன் வெளியேறியதும் நான் இருக்கையில் சாய்ந்து விழுந்து சிரித்தேன். ஒரு முதிர்ந்த ஐரோப்பிய அதிகாரியை ஏமாற்றி சமாளித்த உவகை மிக்க திருப்தி அமரின் முகத்தில் தெரிந்தது. பிளாட்பாரத்தில் என் அண்ணன் ஆனந்தாவிடமிருந்து வந்திருந்த அந்த தந்தியை நான் சாமர்த்தியமாக அறிந்து கொண்டேன். அந்த தந்தி பின்வருமாறு: ஐரோப்பிய உடையில் 3 வங்காள பையன்கள் வீட்டிலிருந்து ஓடி
ஐரோப்பிய உடையில் 3 வங்காள பையன்கள் வீட்டிலிருந்து ஓடி முகல்சராய் வழியாக ஹரித்துவாருக்குச் சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் வரும் வரையில் தயவுசெய்து அவர்களை நிறுத்தி வைக்கவும். உங்கள் உதவிக்கு நல்ல வெகுமதி கிடைக்கும். அமர், உன் குறும்புகளுடன் கூடிய ரயில் அட்டவணையை வீட்டில் வை.